போலீஸ்னா சிரிக்க கூடாதா? முறைச்சுக்கிட்டே இருக்கணுமா? பெண் ஐஜிக்கு அமைச்சர் வன்னியரசு சப்போர்ட். சிரிக்கவே கூடாது அப்படின்னா அது வந்து என்ன நம்ம காவல்துறை அதிகாரிகள் எப்படி முறைச்சிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கடந்த சில தினங்களுக்கு முன்பு கோவை சூலூர் சிறுமி கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிர் மாய்க்கம் செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதுமே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருந்தது. இந்த சம்பவத்துக்கு பல தரப்பினரும் தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வந்தாங்க. இந்த நிலையில தான் இந்த வழக்கு தொடர்பான செய்தியாளர்கள் சந்திப்பின் போது பெண் ஐஜி ரம்யா பாரதி மற்றும் சில காவல்துறையினர் சந்தோஷமாக சிரித்து பேசிக் கொண்டிருந்தது மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளாச்சு. இதை தொடர்ந்து தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா அவர்களும் செய்தியாளர்களை சந்திச்சிருந்தாங்க. அப்போது சூலூர் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து உயிர்மாய்க்கம் செய்யப்பட்ட சம்பவத்தின் உங்கள் கருத்து என்ன என்று செய்தியாளர் ஒருவருடைய கேள்விக்கு, சார், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பத்தி இப்ப பேசுவோம், மற்ற விஷயங்களை 6 o'clock மேல பேசலான்னு சொல்லிட்டு புன்னகை தொனியில பதிலளிச்சிருக்கிறாங்க. கோயம்புத்தூர் சம்பவம் வந்து தமிழ்நாட்டை ஒரு பரபரப்பாக்குது. ஒரு பெண்ணா நீங்க அதை என்ன எப்படி அந்த சார், இது இப்போ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா பேசுவோம் சார். பொலிட்டிக்கல் ரிலேட்டடா 6 o'clock. மேலும் அமைச்சர் கீர்த்தனா ரம்யா பாரதி இயல்பாக சிரித்ததை இந்த வழக்கோடு தொடர்பு படுத்தி இருக்கிறாங்க என்று பேசியது அனைவருடைய ஆதங்கத்திற்கும் உள்ளாகி இருக்கிறது. ஒரு பெரிய அரசாங்க பொறுப்பில் இருக்கக்கூடிய 2 பெண்களுமே இப்படி அலட்சிய போக்குடன் நடந்து கொள்வது நாடு எந்த நிலைக்கு செல்ல போகிறது என்பதை கொஞ்சம் கொஞ்சமாக காட்டுகிறது என்று பலரும் சமூக வலைதளங்கள்ல பதிவிட்டு வர்றாங்க. இந்த சம்பவம் ஏற்கனவே உளையாக கொதித்து கொண்டிருக்கிற வேளையில இன்னும் கொதிப்பை ஏற்படுத்தும் நிகழ்வாக இந்த சம்பவத்திற்கு சப்போர்ட் செய்யும் விதமாக ஒரு கேள்வியை எழுப்பி இருக்கிறார் அமைச்சர் வன்னியரசு. போலீஸ்னா சிரிக்க கூடாதா? எப்பவும் முறைச்சுக்கிட்டே இருக்கணுமா? அவரும் மனுஷிதானே. இது போன்ற எத்தனை வழக்குகளை பார்த்திருப்பாங்க. பேட்டி தொடங்குவதற்கு முன் வேறு எதையோ பேசித்தான் சிரித்திருக்கிறார்கள். அவர்கள் சிரிக்கலாமா சிரிக்க கூடாதா என்று நீங்கள் பேசுவது சரியல்ல. ஊடகங்கள் இதை பெரிதுபடுத்தி விட்டார்கள் என்று கூறியிருக்கிறார். இல்ல, அது வந்து நீங்க வந்து இப்ப நாங்க பேசுறதுக்கு முன்னாடி கூட நீங்க பண்ணலாம். அவங்க பேசுவதற்கு முன்பு வேற சப்ஜெக்ட் பேசிட்டு விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. சிரிக்கவே கூடாது அப்படின்னா அது வந்து என்ன நம்ம காவல்துறை அதிகாரிகள் எப்படி முறைச்சிட்டே இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. தொடங்குவதற்கு முன்பு அவர்கள் உரையாடியதை பேசினாங்க, இந்த சப்ஜெக்ட பேசல. இதான் சொல்றேன், இதுதான் அதீதமான குற்றச்சாட்டுன்னு சொல்றேன். இந்த மாதிரி பேசுறது இல்ல. அதாங்க, நீங்க அந்த சப்ஜெக்ட பேசுவதற்கு முன்பு அவர்கள் வேற சப்ஜெக்ட் பேசிட்டு அதை வந்து சொல்றாங்க. காவல்துறை அதிகாரிகள் சிரிக்கவே கூடாதா? அதான் சொல்றேன், அந்த சப்ஜெக்ட் பேசுறதுக்கு முன்னாடி வேற சப்ஜெக்ட் பேசியிருக்கிறாங்கன்னு அவங்களே சொல்லியிருக்கிறாங்க, விளக்கம் கொடுத்துருக்குறாங்க. அதனால இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து எப்பயுமே வந்து அதாவது வந்து காவல்துறை என்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிறத பத்தி பேசலாம். சிரிக்கிறது சிரிக்காத பத்தி எப்படி நீங்க அதை எப்படி பேசுறது அப்படிங்கிறது எனக்கு அது வந்து அதே ஊடகங்கள் இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் அதை வந்து ரொம்ப அதிகமா பேசுறாங்க அப்படிங்கிறது தான். நான் ரொம்ப முக்கியமா வந்து இன்னைக்கு விருதுநகர் மாவட்டத்துல ரொம்ப முக்கியமான ஒரு குற்றச்சாட்டு. அமைச்சர் வன்னியரசின் இந்த பதிலுக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனங்களை தெரிவித்து வருகிறார்கள். சிரிப்பது தவறில்லை, சூழல் என்று ஒன்று இருக்கிறது. நீங்கள் அமைச்சரவையில் இருக்கிறீர்கள் என்பதற்காக இப்படியெல்லாம் பேசக்கூடாது என்று நெட்டிசன்கள் பலரும் அவர்களை விளாசி வருகிறார்கள். எத்தனை வழக்குகளை பார்த்திருப்பார் என்பது சாதனை அல்ல, அது காவல்துறையின் வேலை. ஒரு 10 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு உயிர் மாய்க்கம் செய்யப்பட்டிருக்கிறார். எத்தனையோ கனவுகளோடு இருந்திருப்பார்.
தங்கள் மகளை நல்ல நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்று பெற்றோர்கள் ஆசையாக அவரை வளர்த்திருப்பாங்க. நம் உயிரை இழந்து விடுவோம் என்று அறியாத அந்த சிறு குழந்தை இன்று உயிருடன் இல்லை. தங்கள் மகளை இழந்து விடுவோம் என்று அறியாத அந்த பெற்றோரும் தற்போது மகளை இழந்து நிற்கிறார்கள். இப்படிப்பட்ட வழக்கின் அடுத்தடுத்த தகவல்களை தர வேண்டிய காவல்துறையினரே அங்கு அமர்ந்து கொண்டு உணர்வுகள் இல்லாமல் சிரித்து பேசிக் கொண்டிருந்தது மிக பெரும் மனவேதனை மட்டும் இல்லாம அவர்களின் அலட்சிய போக்கையும் காட்டுகிறது என்று பலரும் தங்கள் கருத்துக்களை பதிவிட்டு வருகிறார்கள். அமைச்சர் பதவியில் இருக்கும் ஒருவர் இத்தகைய ஒரு நிகழ்விற்கு காவல்துறை என்றால் சிரிக்க கூடாதா என்று கேள்வி எழுப்பி இருப்பது பெரும் கண்டனத்திற்கு உள்ளாகி இருக்கிறது. மரணம் நிகழ்ந்த வீட்டில் யாரேனும் கைகொட்டி சிரிப்பார்களா? ஆண்டு அனுபவித்து இருந்தவர் அல்ல, உயிர் மாய்க்கம் செய்யப்பட்டது உலகறியா பிஞ்சு குழந்தை. இதை உள்ளுணர்ந்து அறிந்தவர் எவரும் அந்த சூழலில் சிரிக்கவும் மாட்டார்கள். சிரித்தால் என்ன தவறு என்று கேள்வியும் கேட்க மாட்டார்கள். அமைச்சரவையில் இடம்பெற்றால் இது போன்று பேசுவது நியாயமில்லை என்று சமூக நலத்துறை அமைச்சருக்கு சமூக ஆர்வலர்கள் கருத்து தெரிவித்து வருகிறார்கள். இது போன்ற அரசியல் தகவல்களுக்கு ஜெம் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.